இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடடடடடா, பிரியாணினா இது பிரியாணி. தட்டுல இருந்து கையெடுக்க மனசே வரலையே. காயத்ரி உட்காருமா. பசங்களா நீங்களும் வாங்க உட்காருங்க. என்னம்மா பாக்குற, பரிமாறுமா. வாங்க நம்ம பிரியாணி மிஸ் ஆகுமா? சூப்பரா இருக்கு பிரியாணி. தேங்க்யூ. இவ சிரிக்கிறது எரிச்சலா வருதே. அம்மா அந்த பொண்ணு யாரு? அது அதுனா அது நம்ம நம்ம கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுண்ணா. ஆமாமா கேள்விப்பட்டேன். பிரியாணி பண்ண எங்கம்மா கத்துக்கிட்ட? இங்கதான் மாரா மாமா கிட்ட. அப்படியா? அருமையா சொல்லி கொடுத்திருக்கானே. மாறன் கை பக்குவம் அப்படியே வந்திருக்குமா உனக்கு? அசத்திட்டமா. ராமச்சந்திரா, வெளியில இருந்து எவ்வளவு டென்ஷனா வந்தாலும் இந்த பொண்ணு சமைச்சதை சாப்பிட்டாவே அது போதுப்பா உனக்கு. டென்ஷன் அப்படியே இறங்கிடும். அந்த மாறன் திட்டம் போட்டு நம்மள பழி வாங்கிட்டான். மாறா, அங்க பாரு. உன் கைப்பக்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுப்பா. உன் அண்ணன் பொண்டாட்டி அசத்திட்டாப்பா. இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணிய மறக்கவே முடியாதுப்பா. நான் போயிட்டு வரப்பா. போயிட்டு வாங்க. வாங்க. மீரா, அண்ணா எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா. நீங்களா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. என்னம்மா வீட்டு பக்கம் போயிருந்தேன், வீடு பூட்டி இருக்கு, யாரையுமே காணோம். அம்மா இப்போ எங்க கூட வந்துட்டாங்கண்ணா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கவலைமா. 3 பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அம்மா எப்படி தனியா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. இப்ப வீட்டுல எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையில? என்னம்மா சிரிக்கிற? பிரச்சனை இல்லாத வீடு எதுனா இருக்கு? எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, அதானே எங்களுக்கும் வேணும். அம்மா, நம்ம ஏரியாவில் ஆட்டோ ரேஸ் வச்சிருக்காங்கம்மா. எல்லா வருஷமும் பாண்டிதாம்மா ஜெயிப்பான். இப்ப அவன் இல்ல. இந்த தடவை ரேஸ்ல கலந்துக்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருக்குமா. ஏனா அங்க போனாலே பாண்டியனோட ஞாபகம் தாம்மா வருது. அண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தாராளமா கலந்துக்கோங்க. 2 லட்சம் ரூபாய் பிரைஸ்மா. இத்தனை வருஷமா 50,000 1 லட்சம் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம ஏரியா எம்எல்ஏ கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காராம்மா. அதனால பிரைஸ் அமௌண்ட 2 லட்சமா ஆக்கியிருக்காங்கம்மா. அப்படியாண்ணா? சரிம்மா, அப்ப நாங்க டீ சாப்பிட்டு கிளம்புறோம். சரிங்கண்ணா. வரமா?
வரோம். ம் என்னடா என்ன விஷயம்? இல்லடா சும்மாதான் ஆ, போர் அடிச்சிச்சு. அதான் கொஞ்ச நேரம் சரி, அப்படியே வலி பரவாயில்லையா? பேசலாம். இப்ப பரவாயில்ல. ஆமா கார்த்தி எங்க? அவனை கூப்பிட்டுருக்கேன், வந்துருவான். ம் சரி நீ ஆரம்பி. என்னது ஆரம்பி? ஏதோ பேசணும்னு சொன்னியாடா, அந்த டாபிக் ஆரம்பி. இல்ல கண்மணி அவங்களுக்கு என்ன? அவ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. ரொம்ப அன்பா இருக்கா, என்ன நல்லா பாத்துக்கிறா. ம் லவ் டெவலப் ஆயிருக்கு. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா முன்ன விட இப்ப அதிகமா பயப்படுறா. அவகிட்ட ஒரு பதட்டம் எப்போ இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும், போக போக அதுவே சரியாயிடும். ஆ? நீ ரொம்ப போட்டு என்னடா யோசிக்க. பண்றீங்க? வாங்க பிரதர். டேய், மாநாட்டுக்கு இவ்வளோ லேட்டா வந்தா எப்படி? என்னது மாநாடா? என்னடா மாநாடு? சகோதரர்கள் மாநாடு. வேணும்னா ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோமா? டேய், இந்த கட்டிங்கால பட்டாவது எனக்கு போதும். ம் அப்ப நீ அன்னைக்கு குடிச்சியா? இங்க பாரு, குடிக்கலாம்னு நினைச்சதுக்கே இவ்ளோ பெரிய குழப்பம். இங்க பாரு, மறுபடியும் குடிக்க கூப்பிடுறான். வாய்ப்பே இல்ல சாமி. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் பிருந்தா உன் மேல பாசமா இருக்காளா? டேய், நீ வேறடா. சாந்த சுரூபியா இருந்தவ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பத்திரகாளியா மாறிட்டு வரடாவ. ஏன்? டேய், எல்லாம் அந்த விஜயால தான். நான் சும்மாதான் இருக்கேன். அவ, நீங்க எதுக்கு விஜய் கிட்ட சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் விஜய பாக்குறீங்க? ஏன் அவகிட்ட உனக்கு பேச்சு? இப்படி இது சம்பந்தமா சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கா. டேய், நமக்கு அதுதான்டா டேஞ்சரு. ஒருத்தர் இருக்கார்ல தலைவன், அவன் தான் சந்தோஷமா இருக்கான். யாரு? அண்ணே, நீங்க தான் அண்ணே. ஹோ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஆமா, இப்பதான் தனி கொடுத்தனால போயிட்டல. ம், ம். உனக்கு தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வீர உன் மேல காதல் மொழி அப்படியே பொழிஞ்சிட்டு இருப்பால. ஆமாமா, நனைஞ்சு நனைஞ்சு பாரு. ஜலத சும்மா பிடிச்சிருச்சு. டேய், என்னடா அது? காது நனைஞ்சு தும்மல் வந்துருச்சு. உனக்கும் பரவட்டுமேண்டா. டேய், நிஜமா தாண்டா சொல்றேன். ராஜா மாதிரி பாத்துக்கிறா. கைய முக்கிறது என்ன, காலை முக்கிறது என்ன, காஃபி போட்டு தர்றது என்ன, ஜூஸ் வேணுமான்னு கேக்குறது என்ன, அதெல்லாம் வேற ஒரு ஃபீல்ரா. ஆ, இதுக்கு மேலயும் நான் சொன்னேன்னா உங்க வயிறு வாயெல்லாம் எரியும். அதனால உங்களை விடுறேன். ஆமா, கடை வியாபாரம்லாம் எப்படிடா போகுது? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா முன்ன மாதிரி இல்ல. வியாபாரத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா வியாபாரம் நல்லா நடக்கும். தைரியமா பண்ணு.